அனைவருக்கும் வணக்கம். அதிசக்தி வாய்ந்த இந்த 48 செவ்வாய் வாரம் முருகனுடைய வழிபாடு இப்படி செய்து பாருங்க. உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நமக்கு நிறைவேறும். எவ்வளவுதான் நம்மளுடைய தலையெழுத்து மோசமாக இருந்தாலும், நம்மளுடைய கர்மா அதிகமாக இருந்தாலும், இந்த 48 வாரத்துக்குள்ள அனைத்துமே சரியாகும். நம்மளுடைய கர்மா கட்டாயமாக குறையும். அதாவது நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவத்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கஷ்டப்படுறோம். ஸோ அந்த கஷ்டப்படுறதுக்கான அந்த பாவம் எல்லாமே நமக்கு சரியாக போயிடும். முருகனுடைய பார்வைப்பட்டால் நமக்கு அனைத்துமே நமக்கு சரியாகும். 48 செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் அது நடந்துடும். இப்போ சொந்த வீட்டிற்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, அது நடந்துடும். குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, அதுவும் நடந்துடும். மற்ற ஏதேனும் வேண்டுதல், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஹோம் லோன் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி லோன் போட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, நகை அடமானத்தில் அதிகமாக நாங்கள் வச்சுருக்குறோம், இருக்கிற நகை ஃபுல்லாக நாங்கள் அடமானத்தில் தான் இருக்குது, ஒத்த நகை கையில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பாருங்கள். நிச்சயமாக 100% இல்லை, 1000% சொல்கிறேன். 48 வாரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே மாறிடும். எவ்வளோ மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் சரி, எனக்கு என் வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இனிமேல் நான் நல்லா வாழுவேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு முருகர் நமக்கு அதிசயம் செய்வார். 48 செவ்வாய்க்கிழமை இருக்கணும். அதாவது வாரம் ஒரு நாள் செவ்வாய் வரும் பார்த்தீங்களா, அந்த செவ்வாய் வாரம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். மொத்தம் 48 செவ்வாய். இந்த 48 செவ்வாயில் ஏதாவது ஒரு வார செவ்வாய்க்கிழமை நம்ம ஸ்கிப் ஆகிட்டே தான் இருக்கும். மாதத்தில் ஒரு செவ்வாய் நமக்கு ஒரு சில பேருக்கு ஸ்கிப் ஆகும். நீங்கள் அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரமா 4வது வாரமா அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் 48 வாரமும் ஏதாவது ஒரு நோட்டில் நோட் பண்ணிட்டு வரணும். நோட் பண்ணிவிட்டு எத்தனை வாரம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மொத்தம் 48 செவ்வாய் நீங்கள் பூஜை பண்ணணும். எப்படி விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 48 செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிறனால இன்னொரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குணம் ஒரு கேரக்டர் நமக்கு ஒரு சில கேரக்டர் நமக்கே பிடிக்காத கேரக்டர் ஒன்று இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அதிகமாக கோபம் வரும். கொஞ்சம் பொறாமைப்படும் கேரக்டர் நேச்சுரலாகவே இருக்கும். ஒரு சில கேரக்டர் அதிகமாக பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் அழுகிற கேரக்டர் இருப்பாங்க இல்லையா. ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த மைனஸான கேரக்டர்ஸ் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காது. இந்த கேரக்டரான சேஞ்ச் பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்மளே சேஞ்ச் பண்ண நினைப்போம், ஆனால் முடியாது. ஒரு அடிக்டில் இருப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கேரக்டர் கூட நமக்கு இந்த 48 வாரத்துக்குள்ளே மாறிடும். ஏன்னா முருகன் உங்களை பக்குவப்படுத்திடுவார். உங்கள் வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிய வச்சிடுவார். அதனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இந்த 48 செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்து பாருங்கள். தொடர்ந்து வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இப்போ இந்த 48 செவ்வாய்க்கிழமை நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும். ஒரு 6 மணிக்குள்ளே தான் கட்டாயமாக எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும். அவருடைய படத்திற்கு சந்தன குங்குமம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு செவ்வரளி பூக்கள், மல்லிகை பூக்கள், நம்ம பூக்கள் நம்ம கையில் எப்போ என்ன கிடைக்குதோ அதான். கதம்பம் கிடைக்கும், ஒரு சில நேரம் மல்லிகைப்பூ கிடைக்கும், ஒரு நேரம் பிச்சிப்பூ கிடைக்கும், இல்லைன்னா ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா பூவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றிக்கலாம். எப்போதுமே முருகனுக்கு நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. ஒன்றும் ஏற்றலாம், மாறும் ஏற்றலாம், அது உங்களுடைய விருப்பம் தாங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் முருகனுக்கு ஏற்ற போகிறேன், செவ்வாய்க்கிழமைனா ஏற்றிக்கலாம். இல்லை நான் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தானே நான் பூஜை பண்ண போகிறேன், அதனால் 6 அகல் விளக்கு நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னாலும் ஏற்றிக்கிடலாம். அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். முருகனுக்கு ஒரு தீபம் ஆனால் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பால் கூட நீங்கள் வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் ஒரு வாரம் வைக்கலாம். பால் பாயசம், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு. இப்போ வெற்றிலைப்பாக்கு நம்ம வார செவ்வாய்க்கிழமை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். முடிந்த அளவுக்கு வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அது வச்சுக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். அடுத்து நீங்கள் அடுத்ததாக நமக்கு ரொம்ப முக்கியம் மந்திரம் பார்த்திங்கன்னா, இப்போ வேல்மாறல் படிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 48 செவ்வாய் நீங்கள் வேல்மாறல் கட்டாயமாக படிச்சுட்டே வரணும். கந்த சஷ்டி கவசம் படிக்க போகிறீங்கன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் 48 செவ்வாய் நீங்கள் படிங்க. 108 போற்றிகள் இருக்கும். சுப்பிரமணியனோட 108 போற்றிகள் இருக்கும். 108 போற்றிகள் நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம்.
காயத்ரி மந்திரம் 108 முறை சொல்லி வழிபாடு செய்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் வந்து எந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் 48 வாரமும் அதே நீங்கள் சொல்லிட்டு வரணும். எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து நீங்கள் வந்து இப்போ சஷ்டி கவசம் நீங்கள் படித்து 48 செவ்வாய் நான் வந்து முருகனுக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிப்பீங்க பார்த்தீங்களா, சங்கல்பம் வைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த 48 செவ்வாயும் சஷ்டி கவசம் கட்டாயமாக படிக்கணும். இப்போ நீங்கள் சஷ்டி கவசம் படிச்சிட்டீங்க, ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிடணும். நீங்கள் வந்து உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா 108 போற்றிகள், காயத்ரி மந்திரம், நம்ம மந்திரங்கள் புக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் நீங்கள் சஷ்டி கவசம் படித்து நான் வந்து முருகனுக்கு 48 செவ்வாய் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி 48 செவ்வாய் நான் நிறைவு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 48 செவ்வாயும் சஷ்டி கவசம் படிக்கணும். இல்லைன்னா 108 போற்றிகள் நீங்கள் படிக்கணும். இப்போ நான் வெறும் 108 போற்றிகள் மட்டும் நான் படித்து முருகனுக்கு பூஜை செய்ய போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நான் சஷ்டி கவசம் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். வேல்மாறல் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் வேல்மாறல் படிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து என்ன இதை படித்து நான் உங்களுக்கு நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு முருகன்ட்ட நீங்கள் வேண்டிக்கும் போது நீங்கள் என்ன மந்திரம் சொல்லி வேண்டிக்கிறீங்களோ அதே நீங்கள் 48 செவ்வாய் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். ஒரு வாரம் சஷ்டி கவசம், ஒரு வாரம் வேல்மாறல், ஒரு வாரம் 108 போற்றிகள், அதுவும் சிறப்பு தான், இல்லைங்கில்ல. உங்களுடைய பூஜைகள் வந்து இன்னமும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் சஷ்டி கவசம் படிக்கிறீங்கன்னா 48 செவ்வாய் தொடர்ந்து சஷ்டி கவசமாக படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் மற்ற மந்திரங்கள் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வேல்மாறல் படிக்கலாம், சஷ்டி கவசம் படிக்கலாம், திருப்புகள் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், கந்தர் அலங்காரம் படிக்கலாம். நிறைய இருக்குது முருகனுக்கு. இதுதான் அப்படிங்கிறது இல்லை, அவருக்கு இருக்குது ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. புக்ஸே பார்த்தீங்கன்னா கணக்கில் புக்ஸ் இருக்குது. நம்ம கூகுளில் பிடிஎஃப் போட்டோம்னா அத்தனை உள்ள நமக்கு வரும். ஸோ நம்மளால் என்ன முடியுது அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. இப்போ எனக்கு ஓம் சரவணபவாய நமக மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிடம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலே 10 to 15 நிமிடத்துக்குள்ளே நமக்கு 108 முறை வந்துடும். சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் மட்டும் நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்கள் வந்து தீபங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான தீபம் ஏற்றலாம். நான் செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபம் மட்டும் நான் ஏற்றப்போகிறேன் அப்படின்னா ஏற்றிக்கலாம். இல்லை சாதாரணமாக அகல் விளக்கு ஏற்றலாம், ஏற்றிக்கலாம். நெய் தீபம் ஏற்றப்போறேன்னா ஏற்றிக்கலாம். துவரம்பருப்பு தீபம் ஏற்றப்போறேன்னா ஏற்றிக்கலாம். முருகனுக்கு ஏகப்பட்ட தீபங்கள் இருக்குது. சுக்கு தீபம் ஏற்றலாம். ஸோ ஏகப்பட்ட தீபங்கள் இருக்குது. நமக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபத்தை நம்ம வந்து தொடர்ந்து 48 செவ்வாயும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்துட்டு கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு 10 நிமிடம் இல்லைன்னா 5 நிமிடம். எதையுமே நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் வந்து யாருமே இல்லை, இப்போ நீங்களும் முருகன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டு ஒரு 5 நிமிடம் முருகன் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிவிட்டு முருகன்ட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிடம் அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. எந்த எண்ண ஓட்டங்களும் உங்களோட மைண்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் முருகன், அதற்காக தான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சுட்டு மற்ற எதையுமே நீங்கள் முருகன்கிட்ட எனக்கு இது பண்ணு அது பண்ணு எதுவுமே கேட்காதீங்க. எந்த வேண்டுதலுக்கு நீங்கள் நின்னீங்களோ அந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு முருகன்கிட்ட வந்து மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 48 செவ்வாய் செய்யணும். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 செவ்வாயிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு 16 செவ்வாயில் உங்களுக்கு என்ன முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு 25 செவ்வாய்க்கு மேலே உங்கள் வாழ்க்கை ஓரளவு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 40 செவ்வாய் வரையில் ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். 48 செவ்வாய் வரும்போது உங்களுக்கு அளவில்லாத ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். முருகன் உங்கள் கூட இருப்பதை நீங்கள் 100% உணர முடியும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் 48 நாளோ அல்லது 48 வாரமோ நீங்கள் எடுக்கும்போது அந்த இடத்துல முருகன் வந்தே தீருவார். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் 48 வாரமோ அல்லது 48 நாளோ. இதை வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். 48 நாளும் நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்யலாம், இல்லை 48 செவ்வாய் பூஜை செய்யலாம். ஏன்னா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்தது. ஸோ செவ்வாய் 48 செவ்வாய் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு யார் நீங்கள் சரியாக செய்து இறைவனை வந்து சரியாக சரணாகதி அடைந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும். முருகன் உங்களுக்கு வந்து அதிசயத்திற்கு மேல் அதிசயம் செய்வார். ஒரு வருடத்திற்குள்ளே நிச்சயமாக மாறுங்க. முருகன் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக இல்லை 100% கட்டாயமாக அவர் மாற்றி கொடுப்பார். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னால் முடியல, என் வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னா கூட நீங்கள் முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை எடுத்து பாருங்கள்.
முருகன் உங்களுக்கு பல அதிசயங்களை செய்வார். ஒரு வருடத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு முருகன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பல நன்மைகளை செய்து கொடுப்பார். அது உங்களால் நிச்சயமாக உணர முடியும். 48 செவ்வாய் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என்னால் முடியல, விரதம்லாம் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் பூஜை மட்டும் செய்யுங்க. காலை மாலை 2 வேளையும் நீங்கள் பூஜை செய்யணும். காலை விளக்கு கட்டாயமாக ஏற்றி சங்கல்பம் வைத்து நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்யணும். இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு முறை தான் என்னால் பூஜை பண்ண முடியும்னா பரவாயில்ல, ஒரு முறை மட்டும் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. ஏன்னா முடியும் அப்படி இருப்பவர்கள் காலை மாலை 2 வேளையுமே செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து விரதம் இருப்பவர்லாம் காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க தொடங்கிட்டு மதியம் முடிந்தால் பட்டினியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுக்கோங்க. மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்று தவறில்லை. விரதத்துக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்லாம் இல்லை. சப்பாத்தி இருக்கா, இட்லி இருக்கா, இல்லைன்னா சாப்பாடு இருக்கா, எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. சைவ சாப்பாடாக செவ்வாய்க்கிழமை தினத்தன்று சாப்பிடுங்க, போதும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இப்போ வந்து நான் வந்து விரதம்லாம் இருக்கலைங்க. செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் என்னால் எழுந்துச்சி பூஜை பண்ண முடியாது, நான் விரதம் இருக்கலாம், ஆனால் மாலை நேரம் மட்டும் இதை நான் ஃபாலோ பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக மாலை நேரம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா முடியாதவர்கள் தானே இந்த மாதிரி கேட்பீங்க. ஸோ முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாடை வந்து மேற்கொண்டு வாங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும். 48 உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம நல்லா வாழ முடியும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், முடியும். அப்படி இருப்பவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. முடியாதவர்கள் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதுவும் முடியாது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை மட்டும் வழிபாடு செய்யுங்க. கட்டாயமாக மந்திரங்கள் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நைவேத்தியம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.